ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்றைக்கி நடந்த காலையில் அது மட்டும் இல்லாமல் மத்தியான எக்ஸாம் கொஸ்டின் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி நாளைக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்னாலும் மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஃபஸ்ட் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து தேர்ட் செமஸ்டருக்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அவங்களுக்கான பேப்பர் வந்து இன்றைக்கி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்றைக்கி நடந்த எக்ஸாம் கொஸ்டின் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, காலையில் டிபிசிஓ எக்ஸாம் வந்து இருந்திருக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக தான் வந்து கேட்டிருந்தாங்க. எல்லாருமே நல்லா அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தீங்க. ஒரு சில பேர் கொஞ்சம் மீடியமாக வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம கம்யூனிட்டி ஆப்லேயே நான் ஒரு ஓட்டிங் வச்சிருந்தேன். அதில் மேக்ஸிமம் காலையில் எக்ஸாம் வந்து ஈஸியாக வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஓட் பண்ணியிருந்தீங்க. ஒரு சில பேர் கொஞ்சம் மீடியமாக வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பாசிட்டிவ் ஓட் பண்ணியிருந்தீங்க. மத்தியான எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மீடியமாக வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாம்லேயே கொஞ்சம் ஈஸியாக பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பாசிட்டிவ் ஓட் பண்ணியிருந்தீங்க. நாளைக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நீங்கள் படிக்கிறத நல்லா தெளிவாக படிச்சிருங்க. கொஸ்டின் நாளைக்கு கஷ்டமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக ஒரு தாட் வைக்காங்க. மேக்ஸிமம் நீங்கள் படித்த கொஸ்டின் தான் வரப்போது, கான்ஃபிடென்ட்டாக படிங்க. ஸோ அதே மாதிரி நாளைக்கு என்னென்ன மாதிரிலாம் வந்து கொஸ்டின் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் வந்து கீப் அப் பண்ண பாருங்கள். ஸோ அனெக்ஸரில் எந்த மிஸ்டேக்குமே பண்ணிடுறாங்க. ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பேப்பரை வந்து நீட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். பேஜஸ் நிறையா கொண்டு போக பாருங்கள். அதுக்காக கண்டென்ட் சம்மந்தமே இல்லாமல் எழுதாமல் கரெக்டான கண்டென்ட்டை கரெக்டாக வந்து எழுத பாருங்கள். ஸோ கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணி சப்டிவிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சப்டிவிஷன்ஸை கரெக்டாக போட பாருங்கள். ஃப்ரண்ட் பேஜ்லேயும் நீங்கள் உள்ளே என்ன எழுதுறீங்களோ அதை டிக் பண்ண பாருங்கள். ஸோ ஓவரால் நாளைக்கு எக்ஸாம்ஸ் ஈஸியாக தான் வரும். கான்ஃபிடென்ட்டாக படிச்சிருங்க. ஸோ அதை கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ண பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.